ஹாய் டியூட்ஸ். ரொம்ப நாளா எல்லாத்துக்குமே இந்த டவுட் இருக்கும். என்ன டவுட்ன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடம். அதாவது நம்ம அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஜோதிடம் நெறைய பேர் பார்ப்பாங்க. எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ பார்க்காதவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. அப்படி அந்த ஜோதிடம் மக்களை முட்டாளாக்கிறதா? அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல நமக்கு கேள்வி எழும்பும். அதே மாரி ஜோதிடம் உண்மையா? இல்லையான்றதே நெறைய பேத்துக்கு தெரியாது. இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. இப்ப நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததால எனக்கு ஒரு விடை கிடைச்சது. அந்த விடைய தான் நான் ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலா ஜோதிடம் உண்மையும் கிடையாது, பொய்யும் கிடையாது. ஜோதிடம் முட்டாள்தனமான விஷயமும் கிடையாது. அதெல்லாத்தையும் தாண்டி ஜோதிடத்துல அவங்க குறிப்பிடுறது என்னன்றத எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வீடியோ பாதியில பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு எதுவுமே புரியாது. வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். பாதியில பார்த்துட்டு நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல தவறா கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோதிடம் எதுக்கு பார்க்குறாங்கன்னா வச்சுக்கோங்களேன். இப்ப பிறந்த குழந்தைய கண்டிப்பா ஒரு குழந்தை பிறந்ததுன்னா, அந்த குழந்தைக்கு மட்டும் ஜோதிடம் பார்க்க மாட்டாங்க. அந்த குழந்தையோடைய தாய் மாமா, அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள், அந்த குழந்தையோட தாத்தா, பாட்டி அந்த மாரி எல்லாத்தையுமே அவங்க அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஜோதிடம் சொல்ட்டு ஒரு புக்க நமக்கு குடுப்பாங்க. ஆக்சுவலா அந்த காலத்துல ஒரு நோட்ட போட்டு கையாலேயே ஜோதிடம்னு சொல்ட்டு எழுதுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. இப்ப எல்லாமே கணினிமயமாக்குனதால, எல்லாமே இப்ப இதா மாறிருது. எதா மாறிருதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கம்ப்யூட்டர்ல போயிட்டு உங்க பிறந்த தேதி, உங்களோட ராசி, உங்களோட இது குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே கம்ப்யூட்டர்ல வித்தின் ஒரு 1 ஹவர்ல உங்களுக்கு ஜோதிட புக்கே உங்களுக்கு அவங்களே போட்டு குடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இப்ப டெக்னாலஜி மாறிடுச்சு. இப்ப இந்த டெக்னாலஜி மாறுனதுனால நெறைய பேர் இந்த ஜோதிடத்து மேல நம்பிக்கை இல்லாம போறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழும்புது. எக்ஸாக்ட்டா அத சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, பாதி பேர் ஆமான்றாங்க. ஸோ பாதி பேர் முழுக்க முழுக்க ஜோதிடம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்ட்டு போயிர்றாங்க. ஒரு சில பேர் அத நம்புறாங்க. ஜோதிடம் உண்மையாலுமே இருக்கு அப்படின்னு சொல்ட்டு. நம்ப ஜோதிடத்த ஆன்மீக ரீதியா பார்த்தா நெறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கும். ஜோதிட ரீதியா நல்லது நடந்திருக்கனால அவங்களுக்கு ஜோதிடம் மேல கண்டிப்பா அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். ஸோ ஜோதிடம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் அவங்களோட குடும்பத்துல இல்ல அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நல்லதா நடந்திருக்கும். ஆக்சுவலா அவங்க ஜோதிடம் பார்க்காம இருந்தா கூட நல்லது நடந்திருக்கும். பட் அவங்க ஜோதிடம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த விஷயம் நடந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு ஜோதிடம் மேல முழுக்க முழுக்க நம்பிக்கை இருக்கும். இதுதான் சாஸ்திரம் சொல்லுது, ஜோதிடம் சொல்லுது. இன்னொன்னு அறிவியல் ரீதியா இந்த கிரகங்களுக்கும், மனிதர்களுக்கும் ஒப்பே போவாதுன்னு சொல்லிட்டு விஞ்ஞானம் சொல்லுது. அறிவியல் ரீதியா ஜோதிடம் ஒரு பொய் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ரீதியா நெறைய விஞ்ஞானிகள் சொல்றாங்க. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அறிவியலுக்கும், ஜோதிடத்துக்கும், ஆன்மீகத்துக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம ஜோதிடம் பார்த்துட்டு ஒரு ஏவுகணை ஏவுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏவுகணை நம்ம அறிவியல் ரீதியா ஏவுனா மட்டும் தான் நம்ப கரெக்ட்டா நம்ம டெஸ்டினேஷனுக்கு போற மாரி இருந்தா நம்ம போவோம். இல்ல வெறும் ஆன்மீகத்த பார்த்துட்டு, இந்த இந்த கோள் இங்க இருக்குது. நாம இப்படி விட்டா அப்படி ஆகும். அப்படின்னு சொல்லிட்டு நாம ஜோதிட ரீதியா நாம ஒரு ராக்கெட்ட விண்ணில் ஏவணும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா அது தவறுதலா தான் முடியும். இதனால தான் விஞ்ஞானத்துல ஜோதிடம் முழுக்க முழுக்க இல்ல. அது ஒரு கட்டுக்கதை, அது ஒரு மூடத்தனம். நம்பவே நம்பாதீங்கன்னு கூறப்படுது. பட் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல பேருக்கு நன்மை நடந்திருக்கு ஜோதிடம் ரீதியா. ஸோ அதுலயும் ஒரு சில விஷயத்த குறிப்பிடுறாங்க. இப்ப எல்லாருக்குமே கல்யாணம் ஆகுங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆகும். அதுவும் எல்லாரும் நல்ல நேரத்துல கல்யாணம் பண்ணுவாங்க. எதுக்கு அவங்க நல்ல நேரத்துல கல்யாணம் பண்றாங்கன்னா, அவங்க 2 பேரும் நீடூடி வாழணும். அவங்களுக்கு பின்னாடி அவங்க ஃபேமிலி நல்லபடியா கொண்டு போறதுக்காக தான் நல்ல நேரத்துல ஒரு திருமணம் நடக்குது. திருமணம் மட்டும் கிடையாது. அனைத்துமே நல்ல காரியம், எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் நல்ல நேரத்துல தான் அவங்க நடத்துவாங்க. பிகாஸ் அது ஒரு நம்பிக்கை. இதுவே அந்த நல்ல நேரத்துல அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. இல்ல நல்ல நேரத்துல அவங்களுக்கு வேற ஏதாவது விஷயம் நடந்திருக்கு. பட் இருந்தாலுமே இந்த திருமணம் நடந்த 1 மாதம், 2 மாதம் காலம் கழித்து, அவங்களுக்கு டிவோர்ஸ்ன்னு போய் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த ஜோதிடம் பொய்யாகிறதா? அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. இன்னொரு ஒரு பக்கம் என்னான்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்க நல்ல நேரத்திலே கல்யாணம் பண்ணல. ஏனோ தானோன்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு எந்த கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா ஆனா, அவங்க வாழ்நாள் முழுவதும் ஹாப்பினஸோட இருக்காங்க. அப்பவும் நமக்கு என்ன தோணுதுன்னா, ஜோதிடம் பொய்யின்னு நமக்கு நிரூபணம் ஆகிறது.
ஒருத்தங்க நல்ல நேரத்துல கல்யாணம் பண்ணி வந்து பிரியிறாங்க. அடுத்து ஒரு 1 இயர்லயோ 2 இயர்லயோ. ஒருத்தங்க நல்ல நேரத்திலே கல்யாணம் பண்ணல. ஏனோ தானோன்னு வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு ஒரு நல்ல காரியம் எதுவுமே இல்லாம கல்யாணம் பண்ணி, கடைசி வரையும் வந்து அவங்க சந்தோஷமா இருக்கிறதுனால, இங்க ஜோதிடம் வந்து நமக்கு வந்து பொய்யாக தோன்றுகிறதா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் சொல்லுது. ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. இது இல்லாம இன்னும் நெறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாங்க. பட் ஜோதிடம் எதுக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு 3 காரணத்தோட ஜோதிடம் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்றேன். ஜோதிடம் வந்து முழுக்க முழுக்க நமக்கு வந்து நம்பிக்கை ஊட்டுறதுக்கு மட்டும் தான் வந்து ஜோதிடமே தவிர, அது முழுக்க முழுக்க நம்ம வந்து நம்பக்கூடாது. நம்பிக்கை ஊட்டுறதுக்கு தான் ஜோதிடம் தவிர நம்பக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து ஒரு பிசினஸ் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து நான் ஒரு பிசினஸ் வந்து சூப்பரா ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 1 இயர் சூப்பரா ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் டோட்டலா வந்து லாஸ் ஆகுது. அப்போ வந்து என்னோட மனநிலை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப வந்து வருத்தமா இருக்கும். ரொம்ப வந்து கடினமா இருக்கும். நமக்கு வந்து ஒரு மாரி பிளாங்க்கா இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல நம்ம வந்து எத நாடுவோம்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு கோயிலுக்கு போவோம். இன்னொன்னு ஜோதிடம் பார்ப்போம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு ஒரு மன நிம்மதி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஜோதிடம் பார்க்க போவோம். அப்ப நம்மளோட ஜோதிடக்காரர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்கு இந்த திசை நடக்குது. அதனால வந்து உங்களுக்கு இப்போதைக்கு நீங்க வந்து தொடர காரியம் வந்து இதாகும், ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாம்ப நம்மளோட நம்பிக்கைய வந்து இழக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து ஜோதிடர்கள் வந்து அனைவருமே, நீங்க எந்த ஜோதிடர் நீங்க போனாலும் இந்த திசை இப்படி நடக்குது. இதனால வந்து உங்களுக்கு வந்து இந்த இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு நம்பிக்கைய ஊட்டும். அப்ப வந்து நம்ம மேல தப்பு கிடையாது. ஜோதிடம் அதாவது இந்த திசைகள் மேல தான் வந்து தவறு. அதனால வந்து நமக்கு வந்து இந்த மாரி கெடுதல் நடந்திருக்கே தவிர, நம்மளோட நம்பிக்கைய ஊட்டும். இதுக்கு தான் வந்து ஜோதிடம். புரியுதா நான் சொல்றது? நம்மளோட நம்பிக்கைய வந்து இது ரொம்ப வந்து பூஸ்ட் அப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து திரும்ப நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபெயிலியர்லருந்து நம்ம கத்துக்கிட்ட பாடத்தோட நம்ம வந்து இன்னொரு ஒரு நல்ல பிசினஸ் வந்து நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இதுக்கு தான் வந்து ஜோதிடமே தவிர, முழுக்க முழுக்க நம்ம வந்து ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. உங்க மேலயும் வந்து நீங்க நம்பிக்கை வைக்கணும். தட்ஸ் ஆல். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ வந்து நம்ம வீட்ல வந்து ஒரு குழந்தைகள் வந்து விளையாடிட்டு இருக்கு. குழந்தைகள் வந்து விளையாடிட்டு இருக்கக்குள்ள வந்து கீழ தவறுதலா வந்து கீழ விழுந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். நாம வந்து இந்த குழந்தைய வந்து திட்டுவோமா? அதாவது சின்ன குழந்தைங்க 1 இயர் 2 வயசு பொண்ணு நம்ம வந்து திட்ட மாட்டோம், அடிக்க மாட்டோம். அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்ப செவுத்துல போய் முட்டிக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை. செவுத்த தான் அடிப்போம். எதுக்கு நம்ம செவுத்த அடிப்போம்? குழந்தைய அடிக்கலாம்ல. குழந்தைய அடிச்சா வந்து அதுக்கு இதாகும்ல. பட் அங்க வந்து ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன். அந்த செவுத்த அடிக்கிறது மூலியமா அந்த குழந்தைக்கு வந்து தெரியும். ஓ! இங்க போயிட்டு நம்ம வந்து இடிக்கக்கூடாதுன்னு சொல்ட்டு அடிப்போம். நம்ப குழந்தைக்கு பதிலா நம்ம அந்த செவுத்த அடிச்சோம்னா, அந்த குழந்தைக்கு வந்து புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கும். அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து மட்டம் தட்டாம, செவுத்த நம்ம அடிக்கிறது மூலியமா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நம்பிக்கை உண்டாக்கும். புரியுதா? இல்லையா? இதுக்கு தான் வந்து ஜோதிடம் வேண்டும். மத்தபடி நீங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து நீங்க ஜோதிடம் பார்க்குற மாரி இருந்தீங்கன்னா, அப்ப ஜோதிடம் பார்க்கிறவர்கள் இருக்காங்கல்ல. இப்ப நீங்க ஜோசியம் பார்க்க போறீங்க. அவரு வந்து எல்லாத்துக்குமே நல்லத சொல்றாரு. எல்லாத்துக்குமே ஜோசியம் பார்க்குறாரு. ஆனா அவரு வந்து பல 10 வீடு வச்சிருக்காராம். இல்ல வந்து ஒரு 20 கார் வச்சிருக்காராம். கிடையாதே! ஸோ அவரு நமக்கெல்லாம் ஜோசியம் பார்க்குறாரு. பட் அவருக்கு ஜோசியம் பார்த்து அவரு வந்து அவரோட ஸ்டேட்டஸ வந்து முன்னேற்றலாமே! எதுக்கு நம்மளோட ஸ்டேட்டஸ முன்னேற்றுறது மூலியமா அவரு வந்து காசு சம்பாரிக்கிறாரோ! அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழும்புதுல்ல. ஸோ எல்லாத்துக்குமே இந்த கேள்வி எழும்பும். பட் ஒரே ஒரு ஆன்ஸர் தான் இதுக்கு. ஜோதிடம் வந்து உண்மையும் கிடையாது, பொய்யும் கிடையாது. ஜோதிடம் வந்து ஒரு நம்பிக்கை. அவ்வளதான். சரிங்களா? உண்மையும் இல்ல, பொய்யும் இல்ல. ஒரு நம்பிக்கை. ஸோ நீங்க வந்து ஜோதிடத்து மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓகே. நீங்க பாசிட்டிவா இருக்கீங்க. இல்ல ஜோதிடத்து மேல நம்பிக்கை இல்லன்னா, அது ஒருத்தவங்களோட விருப்பம். அது வந்து தனிப்பட்ட விருப்பம். கடைசியா என்ன சொல்ல வரேன்னா, ஜோதிடம் இருக்கா? இல்லையா? முட்டாள்தனம்ன்றத தாண்டி நம்பிக்கை. அது ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை தானே வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாரி ஜோதிடம்ன்னு வந்து நமக்கு ஒரு நம்பிக்கைய ஊட்டுமே தவிர, முழுக்க முழுக்க நம்ம வந்து ஜோதிடத்தையே நம்ம நம்பிட்டு இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் உங்களையும் நம்பணும். அவ்வளவு தட்ஸ் ஆல். இதுதான் கான்செப்ட். இப்ப நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. 12த் எக்ஸாம் வந்துட்டு இருக்கு. நீங்க ஜோசியம் பார்த்துட்டு, நீங்க வந்து ச ஜோசியத்துல வந்து சொல்லியிருக்கு. நீங்க வந்து ரொம்ப மேல வந்துருவீங்க. நீங்க வந்து அ தமிழ்நாட்டிலே வந்து நம்பர் 1 ஸ்டூடண்ட்டா மாறிருவீங்க. எக்ஸாம் எழுதுனா தானே நீங்க வந்து மார்க் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் தானே நீங்க நம்பர் 1 ஸ்டூடண்ட்டா வர முடியும். எக்ஸாம் எழுதாமயே நீங்க ஜோசியத்த மட்டும் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ புரியுதா நான் சொல்ல வர்றது? ஸோ இது வந்து முட்டாள்தனமும் கிடையாது, முடத்தனமும் கிடையாது. நம்பிக்கை. ஒன்லி ஒன் ஹோப். ஹோப். HOP இந்த 4 வார்த்தை தாமே தவிர, வேற எதுவுமே கிடையாது.
எனக்கு இவ்வளவு டவுட்ல இருந்தது. எல்லாருமே வந்து ஜோதிடம் பார்க்குறாங்களே! ஸோ எல்லாத்துக்குமே வந்து நன்மை நடக்கிறதான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. பட் அது ஒரு நம்பிக்கை. நம்மளோட நம்பிக்கைக்காக நம்ம வந்து ஜோதிடம் பார்க்குறோமே தவிர, வேற எதுக்குமே கிடையாது. நெறைய நான் இந்த வீடியோல வந்து நெறைய விஷயத்துல வந்து நம்பிக்கை, நம்பிக்கைன்னு சொல்லியிருப்பேன். பிகாஸ் நம்பிக்கை மட்டும் தான் வந்து உங்கள உயர்த்துமே தவிர, ஜோதிடம் வந்து உங்களை உயர்த்தாது. ஸோ ஜோதிடம் என்பது முழுக்க முழுக்க ஒரு நம்பிக்கை மட்டுமே தவிர, ஜோதிடம் வந்து உண்மையும் கிடையாது, பொய்யும் கிடையாதுன்னு நான் வந்து சொல்லல. நம்பிக்கை அவ்வளதான். ஸோ இந்த வீடியோவ யார் யாரெல்லாம் வந்து ஜோதிடம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஜோசியம் பார்க்குறாங்க. ஆனா வந்து அவங்க லைஃப்ல நல்லது நடக்கல அப்படின்றவங்களுக்கு வீடியோவ நாங்க நெறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு சொல்லிடுறேன். வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தா மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். பாதியில பார்த்துட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண வேணாம். இதோட புதுசா மறக்காம லைக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான டாபிக் இல்ல வேற இன்ஃபர்மேஷனான டாபிக்கோட நம்ம சேனல்ல அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரையும் லெட்ஸ் சில். டாடா பை பை. சீ யூ காய்ஸ்.